பேர் ஃபோன் நம்பர் மட்டும் எழுதிருங்க. அவ்வளோதான். பட்டு கிளச்சை பிடிச்சோம், பிரேக் பிடிச்சோம், வண்டி நியூட்ரல் பண்ணணுமா? இல்லைண்ணா அதுதான் வந்து கீரில் இருக்கணும். ஏன்னா கிளச்சை பிடிச்சிட்டு நான் பிரேக் பிடிச்சிருக்கேன். தென் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கீர் போட்டு நான் போகலாமல் போகலாம், இல்லை நியூட்ரலில் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பட்டு இப்போ நான் கீரில் தான் வண்டி நிறுத்தியிருந்தேன், கரெக்டுங்களா? இப்போது வண்டியில் ஏறினீங்க, கிளச்சு பிடிச்சிங்க, பிரேக்கு பிடிச்சிங்க, அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க. ஃபஸ்ட் கீரில் தான் இருக்குது, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணிங்க, கரெக்டாக? பட் அதை எப்போவுமே செய்யக்கூடாது. வண்டியை நியூட்ரல் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன ரீசனுக்காகனா, நம்ம கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருப்போம், பாதி பிடிச்சிருப்போம், எந்த நேரத்தை எப்படி பிடிச்சிருப்போம் நமக்கு தெரியாது. டக்குன்னு செல்ஃப் அடிக்கும்போது முன்னாடி போய் இடிச்சிடும். அதுக்கு கம்பல்சரி வண்டியை நியூட்ரல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. நேரம் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக வேணும். ஆமாங்க. காரம் அடிச்சிருக்கணும். நம்ம ரோடு செகண்ட் கீர் போட்டுக்கணும். மெயிலில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். கீழே இறக்கிடாதீங்க. ரெண்டு வண்டிக்கு, ரெண்டு காருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் பெரிய வண்டி வரும்போது வேணால் நம்ம கீழே இறக்கிக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. இப்போ அப்படியே அந்த மண்ணில் இறக்குங்க. கீழே லைட்டாக பிரேக் ஃபுல்லாக போச்சு. இன்னும் கொஞ்சம் மண்ணில் மெது மேலே இறக்கிறீங்க. அப்படி இந்த மண்ணிலே வரலாம். வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நிறுத்திக்கணும். தங்கா ஓகே. நாளைக்கு 6:20-25 வந்துடுங்க. சரிங்களா? ஓகேடாங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, ஃபஸ்ட்டு கியர். இப்போ நம்ம என்ன பண்ண போனோம் கேட்டால் யூட்டன் பண்ண போகிறோம். ஓகே 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 சரிங்களா? இப்போ என்ன பண்ண கேட்டிங்கன்னா, நம்ம கால் எக்காரணம் கொண்டும் எக்ஸைட் சைடு போகக்கூடாது. சரிங்களா? கிளச்சையும் பிரேக்கையும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ கிளச்சிலேருந்து ஆஃப் கிளச் எடுங்க. இப்படி இந்த கரண்ட் கம்பத்தை ஒட்டி வாங்க. ஆஃப் கிளச் எடுங்க, கரண்ட் கம்பத்தை ஒட்டி வாங்க. உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே ஃபுல்லாக வாங்க, ஃபுல்லாக வாங்க, ஃபுல்லாக இன்னும் வாங்க, இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. ரிவேஸ் எடுத்து வாங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். சரி, ஃபுல்லாக ரைட்டில் மாற்றுங்க. அந்த பொண்ணு ஸ்கூட்டி, அந்த பொண்ணு தான் நிகழுங்க. ஸ்கூட்டி வேணுமா நிகழுங்க? இது மாதிரி தெரியும். திருப்பிங்க. இல்லை, அங்கே ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் இருக்குது. ஃபுல்லாக ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பிங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மொத்தமாக திருப்பிங்க. சேம் ஆஃப் கிளச்சு தான். வண்டி இப்போ எவ்வளோ அழகாக யூட்டன் பண்ணி மட்டும் பார்த்துக்கணும். சரி. பட் நமக்கு அந்த பொண்ணுக்கிட்ட போகிற மாதிரினா ரிவர்ஸ் வந்துக்கலாம். வராட்டி நம்ம அப்படியே யூட்டன் பண்ணிக்கலாம். நான் நினச்சேன் இப்படி போய் இப்படி அப்படியே யூட்டன் போட சொல்லுவீங்க. திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்க, ஃபுல்லாக பிடிச்சிங்க போகும். பட் ஆஃப் கிளச்சு தான். பட் ஏன் இவ்வளோ தூரம் ரிஸ்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரேக்கை பிடிச்சி அழுத்திட்டே இருக்குங்க. புரியுது. இந்த ஆஃப் கிளச் வரும்போது பிரேக் மெயில் தான் யூஸ் பண்ணால் வண்டி வெளியே வரும். அப்படியே ஸ்டேரிங் பிடிச்சிக்கங்க. மறுபடியும் லைட்டாக பிரேக், மறுபடியும் ஆஃப் கிளச் விடுங்க, பிரேக் விடுங்க, மறுபடியும் லைட்டாக பிரேக். 1 செகண்ட் வெயிட் பண்ணி வண்டி வருதான்னு பார்க்குறோம். கரெக்டாக மறுபடியும் பிரேக் மட்டும் விடுங்க. தெய்வம் போயிருக்கோம், அதனால பிரேக் மட்டும் விடுங்க. அவ்வளோதான், விட்டுருங்க. அவ்வளோ கண்டினியூஸாக ஒரே ஆளுக்கு இப்படி மாற்றி மாற்றி டூலக்காரங்களுக்கு நின்றுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பின்னால் வரவங்க எல்லோரும் பாதிப்படைவாங்க.
நம்ம ஒரு நூல் முன்னால் போனால் தான் அவங்க நிற்பாங்க. சரி. போகலாங்க. வண்டி யூட்டன் ஆயிடுச்சுங்களா? அது லைட்டாக எக்ஸலேட்ரு. கீர் என்ன பண்ணிடணும்? செகண்ட் கீர் போட்டோம். இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். கீர் என்ன பண்ணிடணும்? இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த பையனுக்கு இங்கேயே ஹார்ன் அடிக்கிறோம். அப்படியே எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணி பையனை ஓவர்டேக் பண்ணுறோம். அப்படி எக்ஸைட்டை விட்டுறோம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். வெயிட் பண்ணுறோம். சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணுறோம். ஸ்பீட் 20 minutes, செகண்ட் கியர். அப்படியே மேல் உள்ளே போகலாம். ஃபுல்லாக கிளச்சு திருப்பி அவ்வளோ தூரம் போகக்கூடாது. முடிஞ்சு நம்ம ரோடு ஏதோ அந்த ரோட்டுக்குள்ளே முடிச்சிடணும். நேராக போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் தேடிங்க. பட் இந்த சிம்டம்ஸ்னு உங்களுக்குள்ளே வேலை செஞ்சு நான் அந்த தேடிக்கின்னு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. சரிங்களா? முத்து லேட் ஆயிடுச்சுங்களா முத்து? இன்னைக்கு சாரி முத்து, ஏதாச்சும் ப்ரோக்ராம் போட்டிருந்தீங்களா? அவ்வளோ ஒரு அரை மணி நேரம் இறக்கி விட்றேன். சரிங்களா? இல்லை அவ்வளோ சேம் டைம் தான். இன்னைக்கு இந்த பொண்ணு வரக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த பொண்ணுக்கு ஒரு 10 minutes வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால் மாட்டிட்டேன். எக்ஸைட் யூஸ் பண்ணி 50 டச் ஆகி 5th கீர் ட்ரை பண்ணியிருக்கோம். அதான் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. எக்ஸைட்டை விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. ஸ்பீடு வேண்டாம்னு சொல்லி விடுறதுக்கும் நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணி பழகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? நம்ம அப்படியே இதில் போய்க்கலாம். ரைட்டில் இன்னும் கொஞ்சம் போய்க்கலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். நிறுத்திக்கலாம். ஃபுல்லாக கிளச் நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். இன்னும் கொஞ்சம் முன்னால் விடுங்க. நேராக இன்னும் கொஞ்சம் முன்னால். இன்னும் கொஞ்சம் நேராக விடு. இன்னும் கொஞ்சம் நேராக விடு. இன்னும் கொஞ்சம் விடுங்க. இப்போ பிரேக் பிடிங்க. இப்போ வந்து உங்களுக்கு லெஃப்ட்டும் தெரியும், ரைட்டும் தெரியும். மிரர் யூஸ் பண்ணிங்கன்னா பேக்கில் வரவங்களும் தெரியுவாங்க. கான்செப்ட் புரியுதா? இவ்வளோ தூரம் நம்ம வந்து இவங்களெல்லாம் கவனிச்சதுக்கப்புறம் தான் திருப்பவே ஆரம்பிக்கும். இப்போ ரைட் திரும்ப. ஆமாம், அதுக்குள்ளே நம்ம அங்கேருந்து வரும்போதே நம்ம இப்படி விட்டு இப்படி திருப்பி இப்படி போயிடலான்லாம் வரக்கூடாது. சரிங்களா? இப்போ ரைட்டில் திருப்பிக்கிங்க. மூவ் பண்ணிங்கன்னா வண்டி போகலாம். ரைட்டில் ஸ்டேரிங் திருப்பி ஸ்டெடி ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸ்டெடி இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணி செகண்ட் தேர்ட் கூட இப்படிங்கிறக்குள்ள தெரிச்சிடணும். போகலாம். காரணம் அடிச்சிருக்கணும். அவங்கள விட்டு வெளியே வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு முன்னாலேயே அவங்கள விட்டு வெளியே வந்துடணும். அவரை மெயின்ட்டு கொண்டு வராதிங்க. அவரை விட்டு கடந்து போகிறக்கு என்ன வழியோ அதை மெயின்ட்டு கொண்டு வாங்க. பட் 5வது கீர் ட்ரை பண்ணியிருக்கோம். எக்ஸைட்டை விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. ஒரு பாவம் பயந்துட்டார். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் கீர் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டு லைட்டாக எக்ஸலேட். கிளச்சை விட்டுட்டு தான் எக்ஸலேட். நம்மளோட லெஃப்ட் திருப்பிக்கலாம். போகலாம். முத்து எல்லோரும் போட்டு எத்தனை நாள் ஆச்சு முத்து? மித பசங்களுக்கு ஹார்ன் அடிச்சிருக்கணும். 28 அனுப்பி எல்லாரும் கொடுத்துருந்தோம். 28 ஆமாம். சாரெல்லாம் இல்லைங்க, அண்ணா தான். சரிங்களா? 28 எல்லோரும் போட்டாங்க. இன்னைக்கு தேதி என்ன? 11. இன்னும் இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டு அந்த ஆட்டோ கிட்ட நிறுத்திங்க. கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிலேருந்து இங்கே ஒரு மனுஷன் உட்காந்துக்கிறாரு பாவம்.
2 டீ தம் ஓட்டிட்டு இல்லை தம்மல் அடிச்சிருக்க மாட்டார். நல்லா வைங்க. எங்கள் டீ கடை இல்லைங்க. அண்ணா எத்தனை 2 டீயா 3 டீயா? 6:35 வந்துட்டேன். நான் கிளம்பிட்டேன். எப்படி டீ கடைக்காருக்கு எப்படி 2 டீ எப்படி இருந்துச்சா? போலாங்க நேராக போலாங்க. இல்லை நான் வேணும் வரைக்கும் ஒரு 10-15 நாள் ஆகிடும். அவன் லைசன்ஸுக்கு தான் போகணும். அப்போ ஒரு 2 நாள் பெண்டிங் கிளாஸ் அது அப்போ வந்து ஓட்டிக்கு வைப்போம். இப்போயே ஓட்டி முடிச்சோன்னா அப்புறம் அங்கே போய் ஓட்டி காட்ட முடியாது. ஏன்னா இடையில ஒரு 20 நாள் கேப் விழுகும். கேப் விடாமல் போகிறவங்களே ஆர்டிஓவை பார்த்தா பயந்துட்டு விட்டுடுறாங்க. கேப் விடாமல் ஓட்டிட்டு போகிறவங்களே ஆர்டிஓவை பார்த்தா பயந்துட்டு ஓட்டாமல் விட்டுறாங்க. ஏக்கா மகளே இந்த ஏன் முத்து என்னாச்சு? டக்குன்னு கண்ணு 2 வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. நேரம் லெஃப்ட் போலாங்க. ஆடிட்டு வந்து யாரும் வந்துட்டாங்கன்னா அப்படியே மொத்தமாக வந்து பழகிறதே 15 நாள் பழக. ஆமாம். வண்டியில் இடம் இல்லை முத்து. இடம் இருந்தால் தூக்கி வண்டியில் ஓட்டு. ஏன் யுவராஜ்னா ஏறுவாடி எப்படி வந்துச்சுவார் கிரு கிருன்னு காரணம் அடிச்சிருக்கோம். என்ஜாய். ஸ்பீடு என்னவோ அதை பார்த்து நீங்கள் செகண்டு கொண்டு வந்துட்டு தான் தேர்டு போட்டீங்க. கரெக்டாக? அது வரைக்கும் நம்ம சுச்சுவேஷன் வெயிட் பண்ணலாமே. நம்ம அவ்வளோ அவசரமாக செகண்டு கொண்டு வந்துட்டு தேர்டு போடுறதுக்கும் சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். லைட்டாக சின்னதாக ஒரு ஜர்க் ஆச்சு. இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கீங்க. பட் அது 20க்கு மேலே இருக்கும்போது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜர்க் பெருசாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க. இப்படிலாம் போனால் விரல் மாட்டிக்கும். விரல் இப்படி நின்றுக்கும். அப்படி பண்ணக்கூடாது. கையை விரிச்சிடணும். ஸ்டேரிங் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி திருப்பினா திருப்ப முடியாது. கையை விரித்து இப்படி சுற்றுனீங்கன்னா சுற்றலாம். ரொம்ப ரொம்ப எங்கிட்ட சலசம் பண்ணுங்கன்னே வருவீங்களாடா. ஏன் யுவராஜ் அப்படியா? காலங்கத்தில் வீட்டில் சொல்லிட்டு வரீங்களா சொல்லாம வரீங்களாடா? நம்ம தான் யுவராஜ் நின்று கவனிச்சு போகணும். நம்ம யாரையுமே சங்கடப்படக்கூடாதுங்க. சரி, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம கவனமாக போனால் போதும். வேற ஒருத்தர் வாண்டடாக வந்து இடிக்கிறதுக்குலாம் நம்ம பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. பட் நம்ம கவனமாக போய் யாரையும் இடிக்காமல் இருந்தால் சரி. ஸ்கூல் பஸ்லாம் முடிஞ்சால் ஹார்ன் அடிங்க. இல்லைன்னா விட்டுருங்க. லைட்டாக பிரேக் பிடிச்சி ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சி போனால் நான் பின்னால் வரணும் மெதுவாக போய்க்கலாம். இவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாவம் அவங்களாம் ஏன் ஆல்ரெடி சிரமத்திலே போயிட்டு இருக்கிறாரு. பெரிய பிரச்சனையே கூட இருக்குது. மறுபடியும் நம்ம புதுசாக ஒரு பிரச்சனை அவங்களுக்குலாம் காட்டக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நேராக போகலாங்க.
விட்டு வெளியே வந்துடணும். அவ்வளோதான். ஃபோர்த் கியர் போட்டு இங்கே ரிலாக்ஸ் ஆகிடணும். எக்ஸைட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ ஆப்போசிட்டில் 2 வண்டி வருது, இங்கே ஒரு வண்டி வருது, இங்கே ஒரு கட் ரோடு வருது. எக்ஸைட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லெஃப்ட்டுங்க நம்ம ரோட்டில் தான் திருப்பணும். வெயிட் பண்ணுங்க. நம்ம ரோட்டில் தான் திருப்பணும். நம்ம ரோட்டில் தான் திருப்பணும். ஏன் நம்ம ரோடு அழுத்தி சொல்லி புரிஞ்சுதான். ஆப்போசிட்டில் அவ்வளோதான். காங்கிரீட் போட்டு விட்டுருவாரு, சிரமமாயிடும். ஃபோர்த் கியர் போட்டுருவோம். நான் உங்கள் யூடியூப் வீடியோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தேன். நடுவில் அப்பப்போ ஸ்டக் ஆச்சு. என்னடா என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தேன். கேமரா டைமிங்கில் ஓடுறது இல்லை. சாரி போகலாம். டக்குன்னு பிரேக் விடக்கூடாது. அது ஏறி இறங்க சுச்சுவேஷனுக்கு எப்பவுமே வெயிட் பண்ணணும். வேற ஒன்றும் இல்லை. சுச்சுவேஷன் வெயிட் பண்ணால் கரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். நம்ம அது வெயிட் பண்ணாமல் அவசரப்படுறத தான் மாட்டிக்கிறோம். யூடியூப்ல நான் பார்த்து நடுவில் கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு. ஆனால் ஓகே, அங்கங்கே நீங்கள் சொன்னது நிறைய விஷயம் நான் வெளியிருந்து நோட்டீஸ் பண்ண மாதிரி இருக்கு. அவங்களுக்கு இங்கேயே அவங்கள விட்டு வெளியே வரணும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு நமக்கு ஒரு 20 அடி இருக்கா, 20 அடியிலே அவங்கள விட்டு வெளியே வரணும். நான் பின்னால் வரேன்னு இன்ஃபார்ம் பண்ணணும். பட் இப்படி எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஐயன் இங்கே வரக்கும் ஆட்டா இங்கே வரக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? எக்ஸைட் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் தான் அதை பிரித்து எடுக்கணும். ரைட் அண்ட் லெஃப்ட் இல்லை, ஃபஸ்ட்டு பிரேக் பிடிக்கணும், கிளச் பிடிக்கணும், செகண்ட் கியர் போடணும், ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கணும், இப்படி லெஃப்ட்டில் போகலாம். சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணணும். இம்மிடியட்டாக ஆன்சர் தெரியணும்னா சிரமமாகிடும். சரிங்களா? நேராக போகணும். அந்த பஸ் வருது இல்லைங்க, அதில் போகணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுங்கள். சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். தம்பி இவர் தான் தம்பி. சுச்சுவேஷனுக்கு வெயிட் பண்ணணும். பரபரப்பாக போகக்கூடாது. சரிங்களா? போகலாங்க. சரிங்க, அவங்க என்ன செய்ய காத்திருக்கான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. போகலாம். இன்னும் கொஞ்சம் கால் எடுக்கலாம். போகலாம். இருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். சும்மா ஹாரன் அடித்தா போயிடலாமா? அவங்க என்ன சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது. அவர் திடீர்னு இதுக்குள்ள விட்டாருன்னா வம்பா. போனாங்க. வெயிட் பண்ணணும். இவராக யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறானுங்க. நமக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம செய்யணும். எவ்வளோ சொல்லும் சரி. ஏன்னா நீ யாரையும் இன்னும் வேண்டாம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? போகலாங்க. செகண்ட் கியர் போடுறேன். ஏன்னா அங்கே ஃபயர் சர்வீஸ் வந்து நிற்குது. இப்படி வாரமாக வந்து அந்த ஏர்வாடியை விட்டுருங்க. போட்டோம். காது வலிக்குது, அந்த வண்டியை விட்டுருங்க. தேடி இல்லை, அவர் எங்கேயோ போகட்டும். பட் இப்படி சவுண்டை வச்சு வண்டியை ஓட்டி ஒரு ஆலமரம் இருக்குங்க. அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டு அந்த ஆலமரத்தை ஓரம் கட்டினீங்கன்னா கண்ணன் வண்டியில் ஏற்றிடுவேன். சரி கண்ணண்ணா, சாரி கண்ணண்ணா, ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் 2 நாள் தான்டா, 3 நாள் தான்டா இருறோம், உன்னை விட்டுட்டு போயிடறேன்டா அப்படிங்கிறீங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. அந்த பசங்க 2 பேர் நிற்கிறாங்களா, அவங்கள தாண்டி கூட நிறுத்திக்கிங்க, பிரச்சனை இல்லை. சரி நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போடுங்க. சாவி ஆஃப் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஃபஸ்ட்டு பிரேக்கை விடுங்க, 2வது கிளச்சை விடுங்க. அவ்வளோ. சரிங்களா? ஸ்பீடாக போன மாதிரி இருக்குது. இல்லை, அப்போ 20 மினிட்ஸ் ஓட்டியிருக்கீங்க.